ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாரு. இப்போ பாபா கிட்டேருந்து நமக்கு தான் ஞானங்கிற 3வது கண் கிடச்சிருக்கு. அதனால் நமக்கு இந்த சிருஷ்டியினுடைய ட்ராமாவினுடைய முதல் இடைக்கடை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியுதுங்கிற. அதனால் நீங்கள் தான் ஆஸ்திக்கு உரிமையாளர்களாக இப்போ ஆயிருக்கீங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபா கொடுக்கக்கூடிய எந்த ஒரு டைட்டிலை வேறு யாருக்குமே தர்மஸ்தாபகர்களுக்கு கூட கொடுக்க முடியாது அப்படின்னா சத்குருங்கிற டைட்டில்ங்கிறார். அது பாபா அது புரிய வைக்கிறார். குருனா யார் திரும்ப வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்களோ தூய்மையாக்கி அவங்கள தான் சொல்ல முடியும் குருன்னு. அதனால் பாபா சொல்கிறாங்க, தர்ம ஸ்தாபனை செய்கிறவங்க கிரைஸ்டு, புத்தா, இப்ராஹிம் வராங்க, அவங்களோட தர்மத்தை படைக்கிறாங்க. ராஜ்யத்தை கூட படைக்கிறதுல சிவபாபா படைக்கிறார். அவங்க கீழே வரும்போது அவங்க தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களும் கீழே வராங்க, அவங்க சொல்கிறத கேட்குறாங்க, தர்மம் விருத்தி ஆகுது. ஆனால் யாருமே துக்கத்திலிருந்து விடுதலை ஆகிறதில்ல, ஆத்மா பாவனம் ஆகிறதில்ல, தூய்மையாக்கி யாரும் திரும்ப தன்னோட கூட அழைச்சிட்டு போகிறதில்ல. அதனால் குருன்னு சொல்ல முடியாதுங்கிறார். பிரம்மா, விஷ்ணு, சங்கரையும் கூட குருன்னு சொல்ல முடியாதுங்கிறார். ஒரு சிவபாபாவுக்கு தான் சொல்ல முடியும். மேலும் பாபா சொல்கிறாங்க, பிராமணர்கள் நீங்கள் தான் இப்போ திரிகாலதர்ஷியாக இருக்கிறீங்க, தேவதைகள் கிடையாது. தேவதைகளுக்கு தெரியாது அங்கே இருக்கும்போது அவங்க சத்தியுகத்தில் இருப்பாங்கன்னா என்ன பாஸ்ட் இருந்தது, கலியுகத்தில் இருந்தோம், இனி திரேதாயுகத்துக்கு போகிறோம் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ பிராமணர்கள் நீங்கள் தான் திரிகாலதர்ஷியாக இருக்கீங்க. பாபா சொல்கிறாங்க, நான் படைப்பவர், படைப்பு எல்லா ஞானத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தனக்கு சமமாக நான் மாற்றுறேங்கிறார். மாஸ்டர் ஞானக்கடலாக ஆக்குறேங்கிறார். ஒரே ஒரு கடல் தான், அதுலேருந்து வந்த நதிகள் தான் நம்ம எல்லாரும்னு சொல்கிறார். மேலும் பாபா புரிய வைக்கிறாங்க, இப்போ ஆத்ம அபிமானியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆத்மா நான் சிவ் பாபா சொல்லக்கூடியதை இந்த காதுகள் மூலமாக கேட்டுட்ருக்கேன் அப்படி இந்த சரீர உணர்வுலேருந்து விலகி ஆத்ம அபிமானியாக ஆகுங்க. ஆத்ம அபிமானி ஆகுங்கிறத கூட வேறு யாருமே உங்களுக்கு சொல்ல முடியாதுங்கிற, புரிய வைக்கவும் முடியாதுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, சிவபாபா இப்போ நம்ம எல்லா பார்வதிகளுக்கும் அமர கதையை சொல்லிகிட்ருக்கார். பார்வதினா ஒருத்தர் கிடையாது, நம்ம எல்லாருமேங்கிற. அப்போ அமரர்களாக நம்மளை மாற்றுறதுக்காக தான் இப்போ வந்திருக்காரு, நமக்கு இந்த கதையை சொல்லிகிட்ருக்கார். பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் இந்த கதையை கேட்டு தான் அமரபுரிக்கு அதிகாரியாக நீங்கள் மாறுறீங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, பக்தியில் இது போல் நிறைய விஷயங்கள் பொய்யானதை சொல்லிட்டாங்க, நான் சத்தியமானதை உங்களுக்கு சொல்லித்தரேங்கிறேன். எப்படி மானசரோவரில் போய் குளித்தா தேவதையாகிடலாங்கிறார், எப்படி ஆக முடியும்? ஞான மானசரோவரில் குளித்து தான் நீங்கள் மனிதன்லேருந்து தேவதை ஆகுறீங்கிற. இங்கே அதே போல் பாம்போட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. பாம்புக்கு தெரியும் பழசாயிடுச்சு அந்த தோல்னால் அதை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் புதிய சட்டை எடுத்துக்கும். அதே போல் தான் தேவதைகள், அவங்களுக்கும் தெரியும் இது பழசாயிடுச்சு, இந்த சரீரத்தை விட்டுட்டு புதிய சரீரத்துக்கு போக போகிறோம். இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளை சொல்லி பாபா அதை புரிய வைக்கிறார். மேலும் பிராமணர்களுக்கு தான் குளவின்னு சொல்லப்படுது. குளவி கொட்டி கொட்டி புழுவை தன்னை போல் ஆக்கிறது போல் நீங்கள் ஞானத்தை பூன்னு மற்றவங்களுக்கு சொல்லி சொல்லி நீங்கள் மனிதன்லேருந்து தேவதையாக மற்றவங்களையும் ஆக்குறீங்க. அப்போ பாபா சொல்கிறாங்க, அவங்களுக்கு புரிய வைங்க, நீங்கள் நாம் பாவமான உலகத்தில் இருக்கோம், இப்போ புண்ணியமான உலகத்துக்கு போகணும், அப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் மற்றவங்களுக்கும் புரிய வைங்கங்கிறத பாபா சொல்கிறாங்க. மேலும் பாபா புரிய வைக்கிறாரு, இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாருமே பொய்யான விஷயங்களை கேட்டு கேட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு சத்தியமான விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியுங்கிற. இப்போ எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நீங்கள் மற்றவர்களையும் தன்னை போல மாற்றக்கூடிய சேவையும் நீங்கள் செய்ய வேண்டுங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 3/7/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த டிராமாவின் முதல் இடைக்கடை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தந்தை மூலம் ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. அதனால் நீங்கள் ஆஸ்திகர்களாக இருக்கின்றீர்கள். கேள்வி: தந்தைக்குரிய எந்த ஒரு டைட்டிலை தர்மஸ்தாபகர்களுக்கு கொடுக்க முடியாது. பதில்: பாபா சத்குருவாக இருக்கின்றார். எந்த ஒரு தர்மஸ்தாபகரையும் குரு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் குரு என்பவர் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்தில் கொண்டு செல்பவர். தர்மஸ்தாபனை செய்பவர்களை பின்தொடர்ந்து அவர்களுடைய தர்மத்தின் ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே வருகின்றனர். அவர்கள் யாரையுமே திரும்ப அழைத்து செல்வதில்லை. தந்தை எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது அனைத்து ஆத்மாக்களையும் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். அதனால் அவர் அனைவரின் சத்குருவாக இருக்கின்றார். பாடல் இந்த பாவமான உலகத்திலிருந்து. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாட்டினுடைய ஒரு வரியை கேட்டீர்கள். இது பாவமான உலகம்.
குழந்தைகள் அறிந்தும் இருக்கின்றீர்கள் இது பாவ ஆத்மாக்களின் உலகம் என்று. எவ்வளவு மோசமான வார்த்தை இல்லையா? அப்போ பாவமான உலகம்னா என்ன? இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே பாவம் செய்கிறவங்க, பாவ ஆத்மாக்கள்னு அர்த்தம். ஆனால் இது உண்மையிலேயே பாவ ஆத்மாக்களோட உலகம் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை. சொன்னால் கூட அவங்களுக்கு கோபம் வரும். நிச்சயமாக புண்ணிய ஆத்மாக்களினுடைய உலகம் ஒன்று இருந்தது, அதுதான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. பாவ ஆத்மாக்களினுடைய உலகம் நரகம் என்று சொல்லப்படுகிறது. பாரதத்தில்தான் சொர்க்கம் மற்றும் நரகத்தினுடைய சர்ச்சை அதிகமாக இருக்கின்றது. இங்கே தான் அதை பற்றிலாம் நிறைய பேசுகிறாங்க. பாவம் செஞ்சால் நரகத்துக்கு போயிடுவோம், புண்ணியம் செஞ்சால் சொர்க்கத்துக்கு போவோம்லாம் பேசுகிறாங்க. அதே போல் மனிதர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா சொர்க்கவாசியாக ஆகிவிட்டதாக சொல்கின்றனர். இப்போ பாபா சொல்கிறாங்க, அதிலிருந்து என்ன தெரிய வருது? இப்போ இவ்வளோ நாளாக நரகத்தில் இருந்தார்கள், அப்போ இப்போ தான் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. தூய்மையற்ற உலகத்திலிருந்து தூய்மையான உலகத்திற்கு சென்று விட்டதாக சொல்கின்றனர் இல்லையா? அப்போ இது நரகம்னா என்ன? தூய்மை இல்லாத உலகம். இப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அது தூய்மையான உலகம். அப்போ இதெல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் மனிதர்களுக்கு எதுவும் புரிவதில்லை. மனதில் என்ன தோன்றுகிறதோ அப்படியே சொல்லிவிடுகின்றனர். யதார்த்தமான அர்த்தத்தை கொஞ்சம் கூட புரிந்து கொள்வதில்லைங்கிறார். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது ஆறுதல் கூறுகிறார். இப்பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இவ்வளோ காலம் இவ்வளோ நிறைய விஷயங்களெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. இப்போ சுகமான உலகத்துக்கு போக போகிறீங்க, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நீங்கள் கூட பாவ சுமையினால் தான் அதிக பாரமாகி இருக்கிறீர்கள். இப்போ கஷ்டப்படுறோம், இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னா காரணம் என்ன? பாவத்தோட சுமை தான். அது நம்மளால தான் ஏற்பட்டது. இப்பொழுது உங்களை புண்ணிய ஆத்மாவாக ஆக்கி சொர்க்கம் என்று சொல்லப்படும் அந்த உலகத்திற்கு அழைத்து செல்கிறேன். அங்கு எந்த பாவமும் நடைபெறாதுங்கிற எந்த ஒரு துக்கமும் அங்கே இருக்காது. குழந்தைகளுக்கு இப்பொழுது தைரியம் கிடைத்துள்ளது. பாபா சொல்கிறார், புரிய வைக்கிறார். இன்று இங்கே இருக்கிறீர்கள், நாளை உங்களுடைய சுகதாமம் சாந்தி தாமத்திற்கு செல்வீர்கள், அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கிற. எப்படி நோயாளியாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொஞ்சம் குணமாகிற மாதிரி இருந்தால் டாக்டர்கள் தைரியம் கொடுக்கின்றனர். இவ்வளோ தூரம் சரியாயிடுச்சு, இன்னும் நல்லாயிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் சீக்கிரமாக நீங்கள் நல்லா குணமடைஞ்சிருவீங்கன்னு. அதுபோல் பாபா சொல்கிறாங்க, இது எல்லையற்ற ஒரு பொறுமை இப்போ வேணும், இன்னும் கொஞ்சம் காலம்தான் நீங்கள் அந்த உலகத்துக்கு போவீங்க, உங்களுடைய துக்கமெல்லாம் மாறும்னு சொல்கிறார். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், நீங்களோ எல்லையற்ற துக்கமுடையவர்களாக இருந்தீர்கள், தூய்மையற்றவர்களாக இப்பொழுது ஆகிவிட்டீர்கள். நான் இப்பொழுது உங்களுக்கு ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். ஆஸ்திக்கு உரிமையாளராக நான் உங்களை ஆக்குறேன். பிறகு படைப்பு பற்றிய அறிமுகத்தையும் உங்களுக்கு கூறுகின்றேன். ரிஷி முனிகள் அவர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு படைப்பு மற்றும் படைப்பவர் பற்றி தெரியாது அப்படின்னு தான் சொல்லி வந்தாங்க. இப்பொழுது அவரை யார் அறிவார்? படைப்பவரை பற்றி யாருக்கு தான் அப்போ தெரியும்? எப்பொழுது அவரை தெரிஞ்சுக்கிறது? யார் மூலமாக தெரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவரே தான் இந்த சங்கமயுகத்தில் நமக்கு அவரை பற்றி சொல்ல முடியும்னு நம்ம வேறு யாருக்கும் அது தெரியாது. அவர் தான் நமக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறாரு. பிறகு உங்களுக்கு படைப்பினுடைய முதலிடை கடை பற்றிய ரகசியத்தையும் கூறுகின்றேன். இந்த ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது. அதாவது உங்களுடைய ஞானத்தின் 3வது கண்ணை நான் திறக்கிறேங்கிற கூடியிருந்து திறக்கிறார். உங்களுக்கு ஒளி, அப்போ இந்த பிரகாசம் தெளிவுங்கிறது கிடச்சிருச்சு. கண்களின் ஒளி போய்விட்டால் மனுஷங்க குருடராகி விடுகிறார்கள். இந்த நேரத்தில் மனிதர்களுக்கு ஞானத்தோட 3வது கண் இல்லை, எதுவுமே தெளிவாக தெரியாது. படைப்பவரை பற்றியும் தெரியாது, படைப்பை பற்றியும் தெரியாது. மனிதர்களாக இருந்து கொண்டு தந்தையை பற்றியும் அதாவது படைப்பவரை பற்றியும் அந்த படைப்போட முதல் இடை கடையை பற்றியும் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களை புத்தியற்றவர்கள் என்று தானே சொல்லப்படுவார்கள். தன்னை பற்றி தெரியல, படைப்பை பற்றி, படைப்பவர் யார், என்னோட அப்பாவும் தெரியலன்னா அவங்கள என்ன சொல்கிறது? பாடலிலும் இருக்கின்றது, ஒரு குருடரின் குழந்தை குருடன் என்று. மற்றவர் புத்தியற்றவர்கள். மகாபாரத யுத்தம் தான் நடந்தது, இதெல்லாம் காட்டுறாங்க. குருடனோட பையன் குருடனாக தானே இருப்பான் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த மகாபாரத போரே வந்து இப்போ மகாபாரத யுத்தம் நடந்தபோது ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தோட ஸ்தாபனை நடைபெறுகிறது. இது எந்த மகாபாரத போர்? உலக விநாசம். இதெல்லாம் காட்டுகிறார்கள். அங்கே அந்த மகாபாரத போர் நடந்தது, அங்கே பாண்டவர்கள் கௌரவர்கள் இருந்தாங்கலாம் காட்டுறாங்க. தந்தை ஆத்மாக்களுக்கு தான் இப்போ ராஜயோகத்தை கற்பிக்கிறார். சத்யுக சுயராஜ்யத்தை கொடுக்கின்றார். ஆத்மாக்கள் சொல்கின்றனர், நான் ராஜா, நான் வக்கீல் என்று. இல்லை, அந்த உடலோட பதவி என்ன இருக்கோ அந்த பிறவியில் அதுதான் நான் நினச்சிக்கிறேன். நான் ராஜாவாக இருக்கேன், நான் பிரஜையாக இருக்கேன், நான் வக்கீலாக இருக்கேன், டாக்டராக இருக்கேன். ஆத்மா, நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் உலகத்தை படைப்பவர் மூலமாக உலகத்தோட சுயராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சாதாரணமான படிப்பு படிக்கிறோம், சாதாரணமான பதவியும் நம்ம அடையலை. வக்கீலாவோ டாக்டராகவோ இல்லை ராஜாவோ ஆகிறது.
உலகத்தினுடைய எஜமானர்களாக நம்ம ஆகணும். அவர் எதை படைப்பவர்னு சொல்கிறோமோ, அவர் எதை படைக்கிறாரு? புது உலகத்தை படைக்கிறார். இந்த மாதிரி உலகத்தை படைக்கிறது பாபா புதிய சிருஷ்டியை படைக்கிறார். படைப்பராகவும் இருக்கின்றார். அவரிடம் முழு ஞானமும் இருக்கிறது. இந்த முழு உலகத்தோட சரித்திரம், பூகோளம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இதை ஒருத்தர் கூட தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. யாருக்குமே இந்த ஞானத்தோட மூணாவது கண்ணுங்கிறது இல்லை. தந்தையை தவிர வேறு யாருமே இந்த மூணாவது கண்ணை தரவும் முடியாது. யாருமே இவ்வளோ தெளிவாக சத்தியமான விஷயத்தை அதை பற்றி சொல்ல முடியாது. உலகத்தினுடைய சரித்திர பூகோளம், மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், இந்த பௌதீக, இந்த ஸ்தூலவத்தனம், இது அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள். மூலவத்தனம் என்பது ஆத்மாக்களோட உலகம், சிருஷ்டி. நாங்கள் பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் அல்லது ஜோதியோட ஜோதியாக கலந்து விடுவோம் என்று சன்னியாசிகள் கூறுகின்றனர். ஆனால் அது போல கிடையாதுங்கிறார் பாபா. யாராக போய் ஐக்கியமும் ஆக முடியாது, கலக்கவும் முடியாது. நீங்கள் தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்க. பிரம்ம தத்துவத்தில் சென்று நாம் கொஞ்ச நேரம் நிவாசம் செய்வோம். அதுதான் நம்மளோட வீடு, அங்கே இருப்போம். நாம் அது சாந்தியான ஒரு வீடாக இருக்கின்றது. அவர்கள் பிரம்மம் தான் பகவான் என்று சொல்லிவிடுகின்றனர். அது 6ஆம் தத்துவம். ஒரு தத்துவத்தை என்ன சொல்லிட்டாங்க? பகவான்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ வேறுபாடு! பிரம்மமே கடவுள்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு தவறான விஷயம். பிரம்மமும் தத்துவம், ஆகாச தத்துவம் எப்படி இருக்கோ அதே போல் பிரம்மமும் ஒரு தத்துவமாக இருக்கின்றது. எங்கே நாம் ஆத்மாக்களும் அங்கே பரம்பிதா பரமாத்மாவும் நிவாசம் செய்கிறோமோ அது நம்மளுடைய இனிமையான வீடு என்று சொல்லப்படுகிறது. அது ஆத்மாக்களினுடைய வீடாகும். குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரியும். பிரம்ம தத்துவத்தில் எந்த ஆத்மாவும் அப்படியே சென்று ஐக்கியமெல்லாம் ஆகுவதில்லை. திரும்ப இங்கே வந்து தான் ஆகணும். ஆத்மா ஒரு பொழுதும் அழிவதில்லை. ஆத்மா அழியாதது. இந்த ட்ராமாவும் கூட அப்படி தான் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அழியாத ட்ராமா. இந்த நாடகமும் அழியாது, ஆத்மாவும் அழியாது, ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாற்றும் அழியாது. இந்த ட்ராமாவில் எத்தனை நடிகர்கள் இருக்கிறார்கள்? இப்பொழுது சங்கமயுகம். இப்பொழுது தான் நடிகர்கள் அனைவரும் மேடையில் வந்துள்ளனர். மேலே இருக்க எல்லா ஆக்டர்ஸும் இப்போ இங்கே வந்துட்டாங்க. ஏன்னா நாடகம் முடிவடைகிறது என்றால் எல்லா நடிகர்களும், படைப்பவர் அவரும் கூட இங்கே ஆஜராகி விடுகின்றனர். படைப்பவர், படைப்பு, அவரோட படைப்பு, ஆத்மாக்கள் எல்லாருமே இங்கே வந்துடுறோம். இச்சமயம் இந்த எல்லையற்ற ட்ராமா என்ன ஆகுது? எல்லா ஆக்டரும் வந்துட்டாங்க. எல்லாரோட நடிப்பும் முடிய போதுன்னா இந்த சிருஷ்டியும் என்ன ஆகுது? இந்த கல்பத்தினுடையது முடிவடைகிறது. பிறகு இதே போல் ரிப்பீட் ஆகும். அந்த எல்லைக்குட்பட்ட நாடகத்தில் மாற்றமெல்லாம் செய்ய முடியும் இல்லையா? கட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ட்ராமா பழசாகி விடுகின்றது. இதுவோ எல்லையற்ற ட்ராமா. இது அனாதி அவிநாசி. எப்பொழுதும் இதே போல் திரும்ப திரும்ப அழியாததாக முதலும் முடிவும் இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கும். பாபா திரிகாலதர்ஷி, திரிநேத்திரியாக நம்மளை ஆக்குகின்றார். தேவதைகள் ஒன்றும் திரிகாலதர்ஷி கிடையாது. ஏன்னா தேவதைகளுக்கு சத்தியம் இருக்கும்னா சத்தியம் இருக்கும்னு தான் தெரியும். அடுத்தது திரேதாயுகம் வரப்போகுது. கலியுகத்திலேருந்து நாம் வந்தோன்னே பாஸ்ட்டோ இல்லை ஃப்யூச்சரோ தெரியாது. அதனால் பாபா சொல்கிறாங்க, தேவதைகள் திரிகாலதர்ஷி இல்லை. திரிகாலதர்ஷிகள் யார்? பிராமண வர்ணத்தை சேர்ந்தவர்களாகிய நீங்கள் தான். பிராமணனாக ஆகாத வரைக்கும் ஞானத்தோட 3வது கண் கிடைக்காது. நீங்கள் கல்ப மரத்தினுடைய, இந்த மனித சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடை மற்றும் எல்லா தர்மத்தை பற்றியும் அறிவீர்கள். நீங்கள் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். யாரை போல்? பாபா போல். தந்தை குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அவருக்கு சமமாக ஆக்குகிறார் அல்லவா? ஞான கடலாக இருப்பவர் ஒரு தந்தை மட்டும்தான். அவர்தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. குழந்தைகள் அனைவரையும் ஆஸ்திக்கு உரிமையாளராக ஆக்கி திரிகாலதரிசியாகவும் ஆக்குகிறார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் என்ன பண்ணணும்? திரும்ப நம்ம வீட்டுக்கு செல்ல வேண்டும். எல்லாருக்கும் சொல்லணும். என்ன செய்தி சொல்லணும்? சிவ் பாபா வந்திருக்கிறார், அவரை நினைவு செய்யுங்கள். பகவானே வந்திருக்காரு, அவரை நினைவு செய்யுங்க. நம்முடைய அப்பா வந்திருக்காரு, அவரை நினைவு செய்யுங்கன்னு சொல்லுங்கள். யார் ஆஸ்திகர்களாக ஆகிறார்களோ அவர் பாபா மீது நன்கு அன்பு செலுத்துவார். அவரோட ஆஸ்தி எடுக்கணும்னா பாபாங்கிற அன்பு, அப்பாங்கிறது அவங்களுக்கு வரும். உங்கள் மீது பாபாவினுடைய அன்பும் உள்ளது. பாபா நம்ம மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்காரு. உங்களுக்கு சொர்க்கத்தோட ஆஸ்தி அளிக்கிறதுனால தான் இவ்வளோ உயர்ந்த ஆஸ்தி நம்ம கொடுக்குறார். விநாச காலத்தில் விபரீத புத்தி உள்ளவர்கள் அழிந்து போவார்கள். யாருக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை, அவரை ஏற்றுக்கிறது இல்லை, அவர் சொல்கிறதுக்கு விபரீதமாக நடக்கிறாங்க, அவர் மேலே அன்பு இல்லை. இப்போ அப்படி தான் இந்த கடைசியில் அப்படி இருக்கிறவங்க அழிந்து போவார்கள். விநாச காலத்தில் அன்பான புத்தி உள்ளவர்கள் வெற்றி அடைவார்கள். அவங்க தான் அவர் சொல்கிறபடி அவர் மேலே அன்பு வச்சு ஏற்றுக்கொண்டு முயற்சி பண்ணி சத்தியத்திற்கு போவாங்க. இப்போ கீதையில் ஒரு சில வார்த்தைகள் உண்மையானதாக இருக்குது. அதனால தான் அங்கே விநாச கால விபரீத புத்தின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸ்ரீமத் பகவத்கீதை சாஸ்திரங்களினுடைய அனைத்தையும் விட உயர்ந்தது. அதுதான் தேவி தேவ தர்மசாஸ்திரம். இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. முக்கிய தர்மசாஸ்திரங்கள் 4ஆக இருக்குது.
மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் வருவதே தங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கு தான். தர்ம ஸ்தாபனை தான் பண்ணுவாங்க இல்லையா. அவங்க மற்றபடி எல்லா அந்த தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்தி ஜீவன் முக்திக்கான வழியெல்லாம் காட்ட மாட்டாங்க. துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கறதுக்காக சிவபாபா தான் வரணும். ராஜ்ய ஸ்தாபனையும் அவங்க செய்ய முடியாது. ராஜ்ய ஸ்தாபனையெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. தர்ம ஸ்தாபனை தான் செய்வாங்க. அவர்கள் அதனால் குரு என்று சொல்லவே முடியாது. குருவோட வேலையை என்ன? திரும்ப அழைத்து செல்வது, தன்னுடனே திரும்ப அழைத்து செல்லணும். இப்ராஹிம், புத்தர், கிரைஸ்ட்டு இவர்கள்லாம் வருகின்றனர் என்றால் அவர்களுக்கு பின்னாடி அவங்களுடைய வம்சாவளியும் வருகின்றனர். அந்தந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாவும் கீழே இறங்கி வராங்க. துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்தில் கொண்டு செல்பவர் தான் குரு ஆவார். வராங்க, அவங்க தர்மத்தை சேர்ந்தவங்க கீழே வராங்க, அவங்க சொல்கிறத கேட்குறாங்க, கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் யாரும் துக்கத்திலேருந்து விடுதலை விகாரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் ஆத்மாவும் ஆகும். சொல்கிறாங்க என்ன துக்கத்திலிருந்து லிபரேட் பண்ணணும் தானே. அவர்களோ தர்மஸ்தானத்திற்காக மட்டுமே வருகின்றனர். அநேகரை குரு என்று சொல்லி விடுகின்றனர். நிறைய பேரை குருன்னு ஏற்றுக்கிறாங்க. பிரம்மா, விஷ்ணு, சங்கரை கூட குரு என்று சொல்ல முடியாது. அவங்களும் அதுக்கான வழியை காட்டுறதில்லை. ஒரு சிவபாபா மட்டும்தான் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கின்றார். ஒரு ராமரை மட்டுமே அழைக்கின்றனர். ஹே ராம் அப்படிங்கிறதான் ஃபேமஸாக சொல்கிறாங்க. பகவான் ஹே ராம். அநேக மொழிகள் என்பதால் பெயர்களும் அநேக இருக்கின்றனர். உண்மையான பெயர் அவரோடது என்ன? சிவா, சிவன் என்று சொல்லப்படுகிறது. அவரை சோம்நாத் என்றும் சொல்கின்றனர். சோமரசம் அருந்த செய்தார், அதாவது ஞான செல்வத்தை தந்தார். சோமரசம்னா ஞானம்தான் சோமரசம். மற்றபடி தண்ணீர் முதலியவற்றின் விஷயமே கிடையாது. அவர் அமிர்தம் கொடுத்தாரு, இல்லை சோமரசம் கொடுத்தாருன்னா அது ஞான அமிர்தம் தான், ஞானத்தோட சோமரசம் தான். உங்களை தந்தை நேரில் ஞானம் நிறைந்தவராக, ஆனந்தம் நிறைந்தவராக ஆக்கி கொண்டிருக்கிறார். பாபாவோ ஞான கடலாக இருப்பவர். குழந்தைகளாக இவங்களை ஞான நதிகளாக ஆக்குகிறார். நம்ம எல்லாத்தையுமே கடலிலிருந்து வந்த நதிகள். கடல் ஒன்றுதான் இருக்கின்றது. ஒரு கடலிலிருந்து அநேக நதிகள் வெளிப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் இருப்பது சங்கமயுகம். இப்பொழுது இந்த பூமி முழுவதுமே, இந்த உலகம் முழுவதுமே ராவணனோட ராஜ்யம்தான் இருக்கின்றது. ராவணனோட இருப்பிடம். அது ஒரு இலங்கை மட்டும் கிடையாது, முழு உலகமே ராவணனோட ராஜ்யம்தான். இந்த ராவண ராஜ்யத்தில் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையான மனிதர்கள் இருப்பதில்லை. இங்கே எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அதிகமான பாப்புலேஷன். அதே ராமராஜ்யத்தில் இவ்வளோ மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, குறைந்த எண்ணிக்கை தான். இதெல்லாம் உங்கள் புத்தியில் இப்போ புரிந்திருக்கு. பாபா இதெல்லாம் புரிய வைக்கிறார். நான் 3 தர்மங்களை ஸ்தாபனை செய்கின்றேன். பாபா சங்கமயுகத்தில் பிராமண தர்மம், தேவதா தர்மம், சத்திரிய தர்மம் 3ஐயும் படைக்கிறார். பிறகு வைஷ்ய சூத்திர வர்ணத்தில் மற்ற அனைவரும் தங்களுடைய தர்மங்களை ஸ்தாபனை செய்கின்றனர். அநேக தர்மங்களின் விநாசத்தையும் செய்விக்கின்றார். பாபா அநேக தர்மங்களோட விநாசம், ஒரு தர்மத்தோட ஸ்தாபனை. பாரத திருமூர்த்தியின் சித்திரத்தையும் உருவாக்குகின்றனர். ஆனால் அதில் சிவனுடைய சித்திரத்தை மறைத்து வைத்துவிட்டனர். திருமூர்த்தினா பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவங்களோட படைப்பவர் யார்? சிவபாபா. அவர் இல்லாமல் இருக்கு. பரம்பிதா பரமாத்மா சிவன் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, விஷ்ணு மூலமாக பாலனை செய்விக்கிறார். இது சிவன் மூலமாக தான் வெளிப்படுகின்றது. இதெல்லாம் இவங்கெல்லாம் செய்கிறாங்கங்கிறத யாரை சொல்கிறா? சிவபாபாவத்தை தான் சொல்கிறாரு. பிரம்மா மூலம் படைப்பு, விஷ்ணு மூலம் பாலனைங்கிறது. அவர் செய்பவர், செய்விப்பவர் என்று சொல்லப்படுகின்றார். பாபா என்ன பண்ணுறாரு? இவங்க மூலமாக செய்ய வைக்கின்றார். பிராமணர்களை படைக்கிறார். டைரெக்டாக அவர் படைக்கலை. பிரம்மா மூலமாக தான் அதை அவர் செய்ய முடியும். விஷ்ணு மூலமாக தான் புது உலகத்தை அவர் பாலனை பண்ண முடியும். அப்போ அவர் செய்விப்பவராக அங்கே இருக்கார். அப்போ சங்கம யுகத்தில் சில விஷயத்தை டைரெக்டாக செய்பவராகவும் இருக்கார். பாபா சொல்கிறாங்க தான் தாமும் கர்மம் செய்கின்றார். அவரும் இந்த உலகத்தில் காரியத்தை செய்கிறார், நடிக்கிறார். அவர் குழந்தைகளாகி உங்களுக்கும் கற்றுத்தருகிறார். கர்மம், அகர்மம், விகர்மத்தோட கதியை கூட நிலைகளை பற்றி புரிய வைக்கிறார். ராவணனோட ராஜ்யத்தில் என்ன சொல்கிறாரு? நீங்கள் செய்யக்கூடிய எல்லா கர்மமும் விகாரம் நிறைஞ்சதாக இருக்கிறதுனால விகர்மமாக ஆகிவிடுகிறது. எந்த ஒரு விகாரத்தோட எண்ணத்தோட தேகாபிமானத்தோட கர்மம் செய்தாலும் அது விகர்மம், பாவகர்மம். சத்தியுகத்தில் நாம் என்ன கர்மம் செய்கின்றீர்களோ அது ஆக்கர்மமாக ஆகிவிடுகிறது. நியூட்ரலாக இருக்குது. அது ரொம்ப சிரேஷ்டமான நல்ல கர்மம் புண்ணியத்துலேயும் போய் சேர்றதில்ல, இல்லை பாவத்திலையும் போய் சேர்றதில்லை. இங்கே தான் விகர்மங்கிறது நடக்குது. இப்போ துவாபரிகம் கலியுகத்தில். ஏனென்றால் இது ராவண ராஜ்யம். ஆத்மாவை ராஜ்யம் செய்கிறது என்ன? 5 விகாரம், ராவணன். அதனால் இங்கே தான் விகர்மம் ஏற்படுது. ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளத்தக்க விஷயமாக இருக்கின்றது. சத்தியுகத்தில் 5 விகாரம் இருக்காது.
இதெல்லாம் ஒரு வினாடியில் பாபா நமக்கு எல்லாமே புரிய வைக்கிறார். ஓம் என்பதோட அர்த்தம் கூட மனிதர்கள் ரொம்ப விஸ்தாரமாக புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஓம்னா பகவான்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க ஓம்னா என்ன, அகம் ஆத்மா, நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது. இது என்னுடைய உடல். எவ்வளவு சுலபமாக பாபா நமக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் இதெல்லாம் புரிந்து கொள்கிறீர்கள். சுகதாமத்திற்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். கிருஷ்ணரோட ஆலயத்தை சுகதாமம் என்று சொல்கின்றனர். கிருஷ்ணபுரி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதான் சுகதாமம், சொர்க்கம். பாபா தான் சொல்கிறாங்க கிருஷ்ணபுரிங்கிறதுனா சொர்க்கமாக இருக்குது. தாய்மார்கள் கிருஷ்ணபுரிக்கு செல்வதற்காக அதிக முயற்சி செய்கின்றனர். அந்த கோயிலுக்கு போனாலே கிருஷ்ணபுரிங்கிறாங்க. நீங்கள் இப்பொழுது பக்தி எல்லாம் அப்படி செய்வதில்லை. உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. அதனால் வேறு எந்த மனிதரிடமும் இந்த ஞானம் கிடையாது. நான் உங்களை தூய்மையானவர்களாக ஆக்கி தான் செல்கின்றேன். பிறகு யார் தூய்மையாக உங்களை ஆக்குகிறார்? நான் மட்டும்தான் உங்களை செய்ய முடியும். நான் தூய்மையாக உங்களை ஆக்கிடுறேன். அதுக்கப்புறமா யார் தூய்மை இல்லாமல் உங்களை ஆக்குறது? அதுவும் ஒருத்தர் வேணும் இல்லையா? ஆனால் இதை யாருனாலையும் சொல்ல முடியாது. பகவான் தூய்மைப்படுத்துறாரு. ஆனால் யார் தூய்மை இல்லாமல் ஆக்குறாருன்னு யாருக்கும் தெரியறதில்ல. ஆண்கள் பெண்கள் அனைவருமே பக்தர்கள் தான். எல்லாருமே சீதைகள் தான். ராம் யார்? ஒரே ஒரு சிவபாபா. அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவர் பாபா. அனைவரும் ராவணனுடைய சிறையில் இருக்கின்றீர்கள். இப்போ ராவணனோட சிறையிலேருந்து சீதையை காப்பாற்றுறதுக்கு மேலேருந்து ராம் சிவபாபா இங்கே வரணும். இது துக்கமான உலகம். பாபா உங்களை சுகதாமத்தோட எஜமானராக ஆக்குகின்றார். இப்படிப்பட்ட தந்தையை 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ 5000 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்குறோம். திரும்ப 5000 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். லக்ஷ்மி நாராயணோட ஆத்மாவிற்கு இப்பொழுது ஞானம் இருக்கின்றது. நாம் சிறு வயதில் இது போல் கிருஷ்ணராக நம்ம ஆக போகிறோம். பிறகு பெரியவராக ஆவோம். அப்படியே சரீரத்தை விடுவோம். பிறகு வேறொரு சரீரத்தை எடுத்துக்கொள்வோம். வேறு யாருக்கும் இந்த ஞானம் கிடையாது. பாபா புரிய வைக்கிறாரு. அங்கே கூட என்ன ஞானம் இருக்கும் அப்படின்னா, லக்ஷ்மியோ நாராயணுக்கோ இப்போ சின்ன வயசாக இருக்கும், நம்ம பேர் இப்படி இருக்குது. பெரியவங்களை ஆன பிறகு பேர் மாறிடுது. ஆனால் நம்ம ஆத்மா ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுப்போம். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். பாபா கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் பார்வதிகள். சிவபாபா ஒருத்தர் அப்படின்னா நம்ம எல்லாருமே அவருடைய பார்வதிகளாக இருக்கும். சிவபாபா உங்களுக்கு அமரக்கதை சொல்லி கொண்டிருக்கின்றார். ஒரு பார்வதிக்கு கிடையாது, எல்லாருக்கும். எதுக்காக? அமரர்களாக ஆக்குவதற்காக, அமர உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக பாபா வருகின்றார். ஏன்னா இது மரண உலகமாக இருக்குது. பார்வதிகள் நீங்கள் அனைவரும் அமரநாதரினுடைய அமர கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முரளி தான் என்ன, நம்ம கேட்டு கேட்டு அமர கதை கேட்டு அமரர்களாக ஆகிறோம். நீங்கள் உண்மையிலும் உண்மையாகவே ஆகிறீர்கள், சத்தியமானவர்களாக ஆகிறோம். பாபாவை நினைவு செய்வதால் ஆத்மாக்கள் நீங்கள் அமரர்களாக ஆகின்றீர்கள். மரணத்தை வென்றவங்களாக ஆகிடுறோம். அப்படின்னா மரணம் நமக்கு துக்கம் கொடுக்காது. அங்கே துக்கத்தின் விஷயமே இருக்காது. மரணமும் துக்கம் கொடுக்காது. எப்படி பாம்பு ஒரு தோலை உரித்து விட்டு வேறொன்றை எடுத்து விடுகிறது, பழசாயிடுச்சுன்னா தானாக தோலை உரிச்சிடும். அதே போல தான் இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய உதாரணங்கள் எல்லாம் பாபா சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. நீங்களும் அங்கே சத்தியுகத்தில் பழசாயிடுச்சு சரியணும்னா நம்ம சுய விருப்பத்தோடு இதை விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி விட்டுருவோம். அதே போல் குளவியோட உதாரணம் கூட இங்கே இருக்குது. குளவி கொட்டி கொட்டி புழுவை என்ன ஆகிடும், தன்னை போல் மாற்றிடும். அதே போல் தான் ஞானத்தை சொல்லி சொல்லி நீங்கள் மற்றவங்களை தன்னை போல் ஆக்குறீங்க. பிராமணர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? விகாரிகளான புழுக்களை மாற்றி தேவதையாக ஆக்குகிறீர்கள். இது மனிதர்களின் விஷயம்தான், குளவியோட விஷயம் கிடையாது. குளவி பற்றிய ஒரு உதாரணமாக அது சொல்லப்படுது. அது யாருன்னா பிராமண குழந்தைகள் தான். நீங்கள் இப்பொழுது பாபா மூலம் அமர கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் அமர்ந்து ஞானத்தை பூம் பூன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. சொல்லி சொல்லி அவங்கள அப்படி மாற்றுறீங்கிறார். இதன் மூலம் மனிதன்லேருந்து தேவதையாக, அதாவது சொர்க்கத்தோட தேவதையாக மாறிடுறாங்க. மற்றபடி மானசரோவரில் மூழ்கி எழுவதால் யாராவது தேவதையாக ஆகிவிடுவார்கள் என்பதில்லை. மானசரோவரில் போய் குளித்தா உடனே பரிகளாக மாறிடலாம், தேவதையான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஞான மானசரோவர் இதெல்லாம் பாபா நமக்கு புரிய வச்சுருக்கார். இதெல்லாம் பொய்யான விஷயமா இருக்குது. நீங்கள் பொய்யை தான் கேட்டு வந்தீர்கள். பக்தியில் என்னெல்லாம் சொன்னாங்களோ இந்த மாதிரி விஷயங்களை தான் கேட்டோம். அப்போ பாபா இப்போ சத்தியமான விஷயத்த சொல்கிறார். நீங்கள் இவ்வளோ காலமாக பொய்யை கேட்டீங்க, பாபா உண்மையை சொல்கின்றார். இப்போ பாபா சொல்கிறாங்க, தன்னை ஆத்மா என்று உணருங்கள். நிராகார பரம்பிதா பரமாத்மா இந்த பிரம்மாவின் வாய் மூலமாக நமக்கு இதெல்லாம் புரிய வைத்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த காதுகள் மூலமாக, ஆத்மா நான் இந்த காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இப்படி ஆத்ம அபிமானியாக இருக்கணுங்கிற இல்லையா? முரளி கேட்கும்போதும் சரி, படிக்கும்போதும் சரி, நான் ஆத்மா பரமாத்மா கிட்டேருந்து படிச்சுட்ருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஆத்ம அபிமானி நிலையை ப்ராக்டிஸ் பண்ணும். பிறகு பரமாத்மாவும் உணர வைக்கிறார். நான் யார்? வேறு யாரும்
ஆத்ம அபிமானியாக ஆக்க முடியாது. புரிய வைக்கிறார் பாபா. ஆத்மானா என்ன, பரமாத்மா யார், ஆத்ம அபிமானியாக நம்மளை ஆக்குறாரு. இது வேறு யாரும் செய்ய முடியாது. நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள் என்று பாபாவை தவிர வேறு யாருமே நமக்கு சொல்லித்தரவும் முடியாது. சிவ ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுறாங்க, ஆனால் அது அவருடைய ஜெயந்தி என்பது அவர்களுக்கு தெரியாது. சிவன் பிறந்த நாளுன்னு தெரியாது. பாபா தானே வந்து தான் இதெல்லாம் புரிய வைக்கிறார். நான் ஒரு சாதாரண வயோதிகரினுடைய சரீரத்தில் பிரவேசமாகின்றேன். இல்லை என்றால் பிரம்மா எங்கேருந்து வருவார்? அவர் வந்து தான் பிரம்மாவுக்கு பிறவியே கொடுக்கணும். தூய்மை இல்லாத சரீரம்தான் வேண்டும். இந்த உலகத்துக்கு வந்தால் அதுதான் கிடைக்கும். சூக்ஷ்மவத்தனவாசியாகிய பிரம்மாவிற்குள் அமர்ந்து கொண்டோ பிராமணர்களை படைக்க மாட்டார். அங்கேயும் அவரோட சம்பூர்ண ரூபம் இருக்கும், ஆனால் அது மூலமாக செய்ய முடியாது. இங்கே வரணும், பிரஜைகள் இருக்கிற இடத்துக்கு அவர் வரணும் இல்லையா? பிரஜாபிதா பிரம்மான்னு அதனால தான் பேர் இருக்குது. இங்கே வந்து அந்த சரீரத்தில் சாக்கார சரீரத்தில் பிரவேசமாகி தான் காரியத்தை செய்கிறார். அவரே சொல்கிறார், நான் தூய்மையற்ற சரீரத்தில் தூய்மையற்ற உலகத்தில் தான் நான் வரேன். பிரம்மா மூலம் ஸ்தாபனை என்பது சொல்லப்பட்டிருக்கு. பிறகு எதை ஸ்தாபனை செய்கிறாரோ, யார் இந்த ஞானத்தை பெறுகிறார்களோ அவர்கள் தேவதைகளாக ஆகிறார்கள். மனிதர்கள் பிரம்மாவின் சித்திரத்தை பார்த்து குழம்பி விடுகிறார்கள். அவர்கள் சொல்கின்றனர், இதுவோ தாதாவின் சித்திரம் என்று. பிரம்மான் நம்ம ஒருத்தரை காட்டுறோம் இங்கே வரும்போது, இவர் தான் பிரம்மான். இப்போ அவங்களுக்கு குழம்பிடுது. ஏன்னா பக்தி மார்க்கத்தில் அவரை வேறு மாதிரி பார்ப்பாங்க. அது அவரை வந்து பஞ்சமுகி பிரம்மாவாக காட்டியிருப்பாங்க. நாலு முகத்தோட, சில இடத்துல 5 முகத்தோடலாம் காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நினச்சிட்டு இங்கே வந்து சாதாரண ஒரு வயதானவரை பிரம்மானா அவங்க குழம்பிடுறாங்க. பிரஜாபிதா பிரம்மாவோ நிச்சயமாக இங்கே தானே இருப்பார், அவர் எங்கேயோ மேலே இருக்காருன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க சூக்ஷ்மவாத்தனத்தில் இருந்து கொண்டு பிரஜைகளை எப்படி அவர் படைப்பார்? பிரஜாபிதாவோட குழந்தைகள் ஆயிரக்கணக்கானவர், பிரம்மா குமாரிகள் இருக்கின்றனர். இதெல்லாம் பொய்யாக இருக்க முடியாது. அவருக்கு 1000 புஜங்கள்னு சொல்லியிருக்காங்க. நாம் சிவபாபா மூலம் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளாகி உங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கப்படுகிறது. உண்மையான பிரம்மா எங்கே இருக்கார்? பிரஜாபிதா பிரம்மா. அவர் எப்படி உருவாகிறாரு, இதெல்லாம் படைக்கப்படுறாருன்னு பாபா புரிய வைக்கிறார். அங்கே இருக்கக்கூடியவர் யார்? அவ்யக்த பிரம்மா. பிரஜாபிதாவுடைய சரீரத்தில் சிவபாபா பிரவேசம் செய்கின்றார். பிரஜாபிதானாலே அவர் சரீரத்தில் தான் இருக்கணும். இந்த தூய்மை இல்லாதவர் தான் தூய்மையாக ஆக்குகின்றார் இல்லையா? அவர் தான் தூய்மை இல்லாமல் இருந்தார், தூய்மை ஆகிறார். அதே போல தான் நீங்களும் தத்துவம். நீங்களும் தூய்மை இல்லாமல் இருக்கீங்க, அப்புறம் தூய்மையாக மாறுகின்றீர்கள். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, ஆத்ம அபிமானியாகி இந்த காதுகள் மூலமாக அமரக்கதையை கேட்க வேண்டும். ஞானத்தின் பூம் பூம் செய்து தங்களுக்கு சமமாக மற்றவர்களை ஆக்கக்கூடிய சேவையில் ஈடுபட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, பாபாவிற்கு சமமாக ஞானம் நிறைந்தவராக, ஆனந்தம் நிறைந்தவராக ஆக வேண்டும். ஞானம் என்ற சோமரசத்தை தானும் பருகி மற்றவர்களுக்கும் பருக செய்ய வேண்டும். வரதானம், மாயாவின் தடைகளை விளையாட்டு போன்று அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் உலகை படைப்பவர் ஆகுக. ஒரு வயோதிகர் அவர் முன்னாடி சின்ன குழந்தை தனது குழந்தைத்தனத்தோட காரணத்தினால ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, தவறாக பேசிட்டாங்கன்னா, ஏதாவது கெட்ட செயலை செய்து விட்டாலும் கூட, யார் அப்படி முதுமையாக வயோதிகராக இருக்காரோ, இது இவருடைய குற்றம் அல்ல, அறியாமை. சிறிய குழந்தை தானே, எதுவும் தெரியாமல் பண்ணிட்டாங்க, புரியாமல் பண்ணிட்டாங்க, பக்குவம் இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அந்த வயதானவர்கள், மூத்தவர்கள் நினைப்பாங்க. எந்த ஒரு பாதிப்பும் அவங்களுக்கு ஏற்படாது. சின்ன குழந்தை தப்பு பண்ணால் என்ன பண்ணுவாங்க? பெருசாக தெரியாமல் பண்ணிடுச்சுன்னு தான் எடுத்துப்பாங்க. பெருசாக அவங்களுக்கு பாதிப்பு வராது. அதே போல தான் நீங்கள் உங்களை மாஸ்டர் உலகத்தை படைப்பவர் என்று நினைக்கும் பொழுது, இப்போ நாம் நம்மளை அந்த மாதிரி நினச்சி பார்க்கணும். நம்ம உலகத்துக்கே மூத்தவர்கள், அவ்வளோ பக்குவமானவர்கள். நாம் அவ்வளோ வயோதிகர்கள். 5000 வருஷம் ஆச்சு நமக்கு. அதான் பூர்வஜ ஆத்மான்னு பாபா சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்டவர்களாக தன்னை நம்ம நினைக்கும் போது இந்த மாயையோட தடைகள் குழந்தைகளின் விளையாட்டாக தோன்றும். மாயா பலவிதமாக நமக்கு பிரச்சனைகள், விஷயங்களை உருவாக்கினாலும் அது ஒரு விளையாட்டாக நமக்கு இருக்கும். அதனுடைய தாக்கம் நமக்கு ஏற்படாதுன்னு சொல்கிறார். மாயை எந்த ஒரு ஆத்மாவின் மூலம் பிரச்சனை, தடை அல்லது ஏதாவது ஒரு டெஸ்ட் பேப்பர்
வந்தாலும் கூட அதில் பயப்பட மாட்டீர்கள். ஏன்னா மாயா எப்படி வரும்? ஏதாவது ஒரு ஆத்மா அதுக்கு நிமித்தமாக இருக்கும். பல தடைகளை போடுறாங்க, அவமானம் செய்கிறாங்க, கஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது எப்படி ஒரு பிரச்சனைகளை வந்தாலும் சரி, அதில் பார்த்து அவங்க பயப்பட மாட்டாங்க. ஆனால் அதில் குற்றமில்லை என்று நினைப்பீர்கள். இதெல்லாம் இருக்கும்போது தான் இதை தாண்டி நான் முன்னேறி செல்ல முடியும். ஸ்லோகன்: அன்பு, சக்தி மற்றும் ஈஸ்வரிய ஈர்ப்பு தன்னிடத்தில் நிறைத்து கொள்ளுங்கள். அன்பை நிறச்சிக்கோங்க, சக்தியை நிறச்சிக்கோங்க, அந்த ஈஸ்வரிய கவர்ச்சியை தனக்குள்ளே கொண்டு வாங்க. அப்பொழுது அனைவரும் சகயோகிகளாக ஆகிவிடுவார்கள். நம்ம யாராவது உதவி செய்வாங்களான்னு நினைக்க வேண்டாம். தானாகவே அனைவரும் உங்களுக்கு உதவியாளர்களாக பாபாவோட காரியத்தில் சகயோகியாக ஆகிவிடுவார்கள். அவ்யக்த இஷாரா: ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். இப்பொழுது ஜுவாலாமுகியாக ஆகி அவ்வளோ சக்திசாலியான ஒரு நிலையில் இருந்து அசுர சம்ஸ்காரம், அசுர சுபாவம் அனைத்தையும் அழித்து விடுங்கள். தேவிகளின் நினைவு சின்னத்தில் என்ன காண்பிக்கிறார்கள்னா, ஜுவாலா மூலம் அசுரர்களை அழித்தார்கள். சக்திசாலியான ஒரு நிலையில் இருந்து அசுரர்களை வதம் பண்ணாங்க. அசுரன் என்று ஒரு மனிதன் கிடையாது, ஆனால் அசுர சக்திகளை அழித்தனர். உலகம்னா காமம், கோபம், பேராசை, இதெல்லாம் தான் அசுர சக்திகள். இது இப்பொழுது உங்களது ஜுவாலா ஸ்வரூப நிலையின் நினைவார்த்தமாகும். நாம் அந்த மாதிரி சக்திசாலியாக இருந்து நமக்குள்ளே இருக்கிறதையும் அழிக்கிறோம், மற்றவங்களுக்குள்ளே இருக்கிறதையும் நம்ம அழிக்கிறோம். இப்பொழுது இப்படிப்பட்ட யோக நெருப்பை பிரகாசமாக்குங்கள். அதனால் தேவிகளோட பின்னாடி ஒரு நெருப்பு கூட கிரீடத்துக்கு பின்னாடி காமிச்சிருப்பாங்க. அப்படி நீங்கள் அந்த யோக நெருப்பை பிரகாசம் அடைய வைங்கள். அதில் இந்த கலியுகம் என்பது எரிந்து சாம்பலாகி விட வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி.